மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் போக வேண்டிய குருஸ்தலம் பிரசித்தி பெற்ற திட்டைக்குரு கோவில், தஞ்சாவூர் மாவட்டம். நிறைய பேர் என்கிட்ட அட்ரஸ் கேட்குறாங்க. நம்ம சேனலில் வந்து கோவில் பேர் சொல்லவும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டைக்குரு கோவில்னு நீங்கள் கூகுளில் போட்டால் உங்களுக்கு ரூட் வந்துடும். அங்கே வந்து லிங்கத்தின் மேலே 24 மணி நேரமும் தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கும் சார். இது வந்து குரு பயிற்சிக்காக மட்டும் சொல்கிறேன் மேஷராசிக்கு. பொதுவாகவே மேஷம் வந்து சிவபெருமான் வழிபாடு நல்லது. பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றாரு இல்லைங்களா? ஸோ சிவபெருமான் வழிபாடு நல்லது. இந்த திட்டை குரு கோவிலில் சிவபெருமான் மேலே 24 மணி நேரமும் நீர்த்துளி வந்து கொட்டிகிட்ருக்கோம். ஒரு நல்ல பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னா அந்த கோவிலில் எல்லோ கலர் ரைஸ் வந்து தானம் கொடுங்க. விச் மீன்ஸ் லெமன் அண்டு புளி ரைஸ் வந்து வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு தானம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கர்மா கழியும். நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம என்னதான் கோவிலில் போய் உருண்டு பிறண்டு அழுதாலும் கடவுளர்கள் பிறந்து வந்த போதும் அவங்க கர்மாவை கழிச்சிட்டு தான் போனாங்க. யாரும் சந்தோஷமாக இல்லை. அவதாரம் எடுத்த கடவுள்கள் நம்மளை விட வந்து மோசமாக கஷ்டப்பட்டுட்டு தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது கொடுக்க தான் உங்கள் கர்ம மூட்டைகள் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதுதான் வந்து உண்மை பராசரத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வருது, நாங்களே கொடுக்க வழி இல்லாமல் இருக்கோம். உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. ஆக்சுவலாக முடிஞ்சதை நான் வந்து இப்போது ஒரு 5 lakhs பண்ணுங்கள், 10 lakhs பண்ணுங்கள் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ஒரு ஏர்ன் பண்ணுறேன்னா 30% வந்து சேரிட்டிக்குன்னு எடுத்து வச்சுருவேன். நான் ஆல்ரெடி கடலில் இருக்கேன் பண்ணுறேன்னா என்னால் முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட கேட்குறாங்களா ஒரு 10 ரூபா இருக்கா, அதை கூட தான தர்மம் பண்ணிங்கன்னா அதை வந்து சனி பகவான் வந்து 1 lakhன்னு எழுதிப்பாரு அவங்க நோட்டில். இல்லாதப்போ கொடுக்குறீங்க இல்லையா? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரோட்டில் அடிபட்டிருக்க நாய்க்கு போய் நம்ம தண்ணி கொடுத்தோன்னா நம்ம இவ்வளோ நாள் பண்ண பாவங்கள்லாம் கழிஞ்சு போயிடுமா. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குது. இருந்து தான் அள்ளி தான் கொடுக்கணும், லேக்ஸில் கொடுக்கணும், க்ரோட்ஸில் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அகத்தால் நினைங்க, அது கிடைக்கும். கொடுக்கணும்னு நினைங்க, கடவுள் கொடுத்துருவாருங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்.